ஆளறிவன் ஜோதிட களஞ்சியம் நேயர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இன்று நாம் பார்க்க இருப்பது ஒரு நாளைக்கு 60 நாளிகை என்பதை எதன் அடிப்படையில் வரையறுத்தார்கள்? இது சிறு விளக்கம். அதற்கு முன்னதாக திதி என்ற சொல் ஆய்வு செய்யும் பொழுது சந்திரனின் தினகதி திதியானது. ராசித்திரம் எப்படி ராசியானதோ அதுபோல சந்திரனின் தினகதி திதியாகியது. பூமியின் தினகதியே திகதியாக மாறி இன்று தேதியாக மருவியுள்ளது. இன்றளவும் இலங்கை மக்கள் திகதி என்றே சொல்வார்கள். அந்த வகையில் ஒரு நாளைக்கு இந்த நாளினுடைய வயது, நாளின் அகவை நாளிகை 60 என்று எதன் அடிப்படையில் வரையறுத்தார்கள் என்று பார்க்கும் பொழுது, ஆதி ஓரை என்று சொல்லக்கூடிய திரு ஆதி ஓரை, அதாவது உடுக்கலை, உடு என்றால் நட்சத்திரம், ஓர்மைப்படுத்தும் பொழுது அது ஓரையாக சொல்லப்படுகிறது. இந்த திருவாதிரை நட்சத்திரம் அமைந்த பகுதியில் 4-5 நட்சத்திரங்களை அந்த உலக்கை நட்சத்திரம் என்று சொல்லக்கூடிய உலக்கை விண்மீன் மையமாக வைத்து ஓர்மைப்படுத்தி உருவகப்படுத்தும் போது சிவனின் கையில் இருக்கக்கூடிய உடுக்கை போன்ற அமைப்பை காட்டுகிறது. ஸ்டெல்லரி மேப்ல பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். கொஞ்சம் முயற்சி பயிற்சி எடுத்தால் வெறுங்கண்ணால் நாம் வானத்தில் இந்த உடுக்கை இருப்பதை கண்ணால் பார்க்க முடியும். இந்த உடுக்கை இருக்கக்கூடிய இந்த ஓர்மை, ஓரியன் கான்ஸ்டலேஷன் என்று சொல்லக்கூடிய அந்த ஓரை ஒரு குறிப்பிட்ட நாளில் வானத்தில், தொடுவானத்தில் பார்க்கின்றார்கள். கோவிலில் இருந்து தான் பார்க்குறாங்க. இந்த கோவில்கள் தான், கோள் நாட்டிய இல்லங்கள் தான் கோவிலாக மாறியது. இதை விட்டு பின்னாடி பார்ப்போம். கோவில்கள் வான் ஆராய்ச்சி மையங்களாக செயல்பட்டது. வானத்தை கவனிக்கக்கூடிய ஆப்சர்வேட்டரியாகத்தான் முதலில் கோவிலை நிர்மாணித்தார்கள். அது ஒரு செயற்கையான வடிவமைக்கப்பட்ட ஒரு தொலைநோக்கி, டெலஸ்கோப். கோயிலுடைய கருவறையிலிருந்து நந்தி, கொடிமரம், ராஜகோபுரம் வழியாக பின்னால் இருக்கக்கூடிய அந்த 40 அடி திறந்த ராஜகோபுரத்தின் வழியாக தொடுவானத்தை பார்க்கும் பொழுது அது ஒரு டெலிஸ்கோப்பாக பயன்படுத்தியிருக்கிறார்கள் நம்முடைய முன்னோர்கள். அதை பற்றி பின் பார்ப்போம். இப்பொழுது அந்த ஆதி ஓரை என்று சொல்லக்கூடிய ஓரியன் கான்ஸ்டலேஷன், இதை ஒரு குறிப்பிட்ட நாளில் தொடுவானத்தில் அதிகாலை நேரத்தில் கோவிலில் இருந்து உற்று நோக்கி கவனிக்கும் பொழுது அது என்று வைத்தார்கள் என்று பார்த்தால், சமநாள், இரவும் பகலும் சமமாக இருக்கக்கூடிய சமநாள் என்று சொல்லக்கூடிய இன்றைக்கு மார்ச் 21ஆம் தேதி நிகழ்கிறது. அந்த சமநாளில் பார்க்கும் பொழுது அந்த ஓரையானது தொடுவானத்தில் அதிகாலை நேரத்தில் உதயமாவதை கவனித்தார்கள். அடுத்த வருடம் அதே நாளில் பார்க்கும் பொழுது அதே நேரத்திற்கு உதயமாகவில்லை. 24 நிமிடம் தாமதமாக உதயமாகிறது. அன்று நிமிடங்கள் இருந்ததா என்ற கேள்விக்கு பின்னாடி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இப்போ இதை கவனிச்சுங்க. 24 நிமிடம் தாமதமாக உதயமாவதை கவனித்தார்கள். அதற்கு அடுத்த வருடம் அதே நாளில் பார்க்கும் பொழுது இன்னும் கூடுதலாக 24 நிமிடங்கள் தாமதமாக வருவதை கவனித்தார்கள். அதற்கடுத்த வருடமும் அதே போல இன்னும் தாமதமாக 24 நிமிடங்கள்
கழித்து வந்தது. இவ்வாறாக ஒவ்வொரு ஆண்டும் 24 நிமிடம் 24 நிமிடமாக கழித்து 60 வருடங்கள் முடிந்து கவனிக்கும் பொழுது அந்த ஓரையானது, அந்த ஓரியன் கான்ஸ்டலஸ் என்று சொல்லக்கூடிய உடுகையானது திரு ஆதி ஓரை 60 நாளிகை கடந்து, அதாவது அடுத்த நாள் 60 வருடத்திற்கு முன்னதாக என்று பார்த்தார்களோ அதே நேரத்திற்கு 60 வருடம் கழித்து ஒரு நாள் தாமதமாக உதயமாவதை கவனித்தார்கள். அப்பொழுதுதான் தெரிந்தது, இவர்கள் இந்த தரவுகளின் அடிப்படையில் தான் ஒரு நாளைக்கு 60 நாளிகை என்று வரையறுத்தார்கள். 60 நாளிகை என்பதை ஓரிரு நாட்களிலோ ஓரிரு வருடங்களிலோ கொண்டு வரவில்லை. ஒரே இடத்தில் அமர்ந்து குறைந்தபட்சம் 60-70 ஆண்டுகள் இதற்காக காலம் கடத்தியிருக்க வேண்டும். இதன் அடிப்படையில் தான் இவ்வாறாகத்தான் இந்த நாளிகை என்பதை, ஒரு நாளைக்கு 60 நாளிகை என்பதை வரையறுத்தார்கள். இப்பொழுது இந்த 24 நிமிடம் எவ்வாறு தாமதமாக வந்தது என்று ஆய்வு செய்யும் பொழுது ஒரு இயற்கை நமக்கு புரிகிறது. அதாவது பூமி ஒரு நாளைக்கு 1 டிகிரியாக ஒரு வட்டத்தை சுற்றி சூரியனை சுற்றி 360 நாட்களில் முடித்து விடுகிறது. இது ஆரம்ப கால கணிதம். ஆனால் இன்று ஒரு நாளைக்கு ஒரு வருடத்திற்கு 365 நாள் எடுத்துக்கிறது. கூடுதலாக இந்த விஷயத்தை, இந்த கணக்கை எடுத்த காலத்தில், அதாவது 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாக அன்று 366 நாட்களாக இருந்த காலம். இந்த உலகில் மாற்றம் என்ற சொல் மட்டுமே மாறாதது, மற்ற அனைத்தும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கும். அன்றைக்கு 366 நாட்களாக இருந்தது. 360 நாளில் சூரியன் ஒரு முழு வட்டத்தை முடித்தாலும் ஆரம்பித்த இடத்திற்கு வருவதற்கு கூடுதலாக 6 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. அப்பொழுதுதான் நம்முடைய முன்னோர்கள் கவனித்தார்கள், இந்த சூரியனும் எதிர் திசையில் நகர்கிறது என்று, அதாவது மேற்கிலிருந்து கிழக்காக நகர்கிறது என்று. இதை அடுத்த வீடியோவில் அல்லது பின்வரும் வீடியோவில் போர்டில் வரைந்து காண்பித்தால் உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படி ஒரு நாளைக்கு 1 டிகிரி பூமி நகரும் பொழுது 24 மணி நேரம் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் 1 டிகிரி நகர்ந்து விடுவதால் 4 நிமிடம் குறைந்து விடுகிறது. அப்படியானால் ஒரு நாளைக்கு முழுமையாக 24 மணி நேரம் கிடையாது. மாறுதலாக 4 நிமிடம் குறைவு, அதாவது 23 நிமிடம், 23 மணி நேரம் 56 நிமிடங்கள் கொண்டது ஒரு நாள். அப்பொழுது இந்த கூடுதலாக வரக்கூடிய 6 நாட்களுக்கு 4 நாட்கள் 4 நிமிடங்களாக எடுத்து 6 24. அதுவே இந்த 24 நிமிடம் ஒரு வருடத்தில் தாமதமாக வந்தது. இதை இன்று வரக்கூடிய இந்த அறிவியல் விஞ்ஞானிகள், ஐரோப்பியர்கள் இதை ஆய்வு செய்வதற்கு முன்னதாக நம் முன்னோர்கள் 3800 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே இதை கவனித்து இந்த கணக்குகளை நமக்கு கொடுத்துள்ளார்கள். இதுபோல அரிய கணக்கீடுகளை இந்த வீடியோவின் மூலமாக உங்களுக்கு நான் தருகிறேன். இந்த வீடியோ, இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களது ஆதரவு கிடைத்தாலே எனக்கு இது போன்ற விஷயங்களை சொல்வதற்கு உற்சாகம் ஏற்படும். நன்றி.